நம்ம எலி புலி அட்டாக் பண்ணுறாங்கப்பா சின்ன வலிச்சே. எதுக்கு எலி அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. எலி தான் பிடிக்க மாட்டேங்குது பாய்வில். ரெண்டுமே சீனி ஆட்டு. இதான் ஒரிஜினல் சீனி. இது கிராஸ் நினைக்கிறேன். இதான் ஒரிஜினல் நினைக்கிறேன். அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கேயும் இல்லை. அவங்க அம்மா அங்கே தான் போயிட்டா முன்னாடி. வாரு கைப்பால் மகன் அம்மா ஒரு நொடி கூட விட்டா போச்சு அவளுக்கு. நீ தான் வம்புழுத்துக்கிட்டே இருக்கேன். கொம்பேன் தான் வம்புழுக்கிறியான் மூலியை. அவன் சும்மா தான் இருக்கான். சண்டை வாடுறா நீ சண்டைக்கு வாடான்றான். வாங்க கிளம்புவோம் போங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு. 10 மணிக்கு வந்துட்டோம். வந்தாலே பசங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. 11:30 வரைக்கும் பசி எடுக்க ஓடிக்கிங்க. சொல்லிக்கிருக்கும் போது பேசிக்கிருக்கும் போது ஓட ஆரம்பிச்சா. நம்ம கிரேசி ஜெசிகா கிரேசி. சரி நண்பா வாங்க ஆரம்பிப்போம். பைலட் பாபி ஒன்றும் கிடையாது. நேற்று இருந்துச்சு அதே நினப்பில் போகாத. நிறைய நேற்று கிடந்துச்சு. நீ ஓடுங்க. நீங்கள் எங்கே இருக்க போகுது? டோக்கியோ தான் போகிறா. ஊர்றா ஐக்கே ஓட்டத்தை பாரு. வானு எனக்கு ஒரு வேமா போகிறேன். நெத்து எங்கேயுமே இல்லையாடா. என்ன பார்த்து ஓடி போயிட்டேன் பையன் உள்ள. எங்கேயுமே நெத்து இல்லை இன்றைக்கி. என்னடா நீ ஏன்டா வேமா வந்தேன்? எதுடா வந்தேன்? போ உங்கள் அம்மா வருவா. போ வேமா ஓடி. நல்லா ஓடி பிடிச்சி அப்படி ஓடினாத்தே கையால் வரப்பு வரும். அப்படி ஓடி. நான் பைலட்டு கண்டுபிடிச்சேன். நெத்து எங்கேயும் கிடைக்காது பாபி. ஒன்றும் கிடையாது. இப்போ தேடி பாருங்க நல்லா. எனக்கு தெரிஞ்சு நெத்தெல்லாம் நேற்றே காலி. ஒரு சண்டே போரு. நம்ம ஒயிட்டுக்கும் நம்ம நண்டு பேருனுக்கு ஐட்டி என்ன என்னடா இது பார்க்குறாரா? சொத்து தகராறான்டா. என்னடா ஒரு சண்டே போரு. நீ என் ஏரியா பக்கம் வரக்கூடாது. நான் ஓ ஏரியா பக்கம் வரக்கூடாது. சண்டே போரு முட்டை போரு. பரவாயில்லையே டே பேரா. நேற்று வந்தவன்டா நீ. அவனாவது சந்தையை பார்த்துட்டு வந்தவன்டா. திருமங்கல் சந்தையத்துக்குள்ளே கடந்து இங்கே வந்து வெயில் பங்குடி வெயிலே கடந்து வெயிலாம் நம்ம போயிட்டு. நீ பயவில் நேற்று இப்போ மலையில் முளைச்சேன் காணா. சண்டை அவனை கூப்பிடுறியாடா. முத்தலை ஒரு நடுவில் வர முட்டிவிடுவாங்க. தெளிப்போ முத்தலுக்கு. அந்த சண்டை நிற்காத போல போயிட்டே விட்றா சின்ன பையன் விட்றா. அப்படிதான்டா தெரியாத நம்ம தப்பு பண்ணிருப்பாடா மனுஷன். விட்றா ஓடா வாடா போய் சண்டை தீக்கிறா அவரு. நீ வாடா மூலி வாடா வர்றா. வீம்பு கிழக்கிறியாங்க ஏழை. என்ன அப்படி கோவம் உனக்கு? ஏண்டா நீ ஓடியா போயிட்டே போ நெத்து தின்னப்புறம் ஓடு இது விடாதுங்க. இது நிற்காத நீ சண்டைக்கு. நீ வெந்த வம்புக்கு வீம்பு ஒழுக்கிறியா. நீ வாடா ஏரியா பக்கம் வாடா. நீ ஏன் மோதி பார்த்துருந்தா இன்றைக்கி. முத்தலுக்கு முத்தலுக்கு முட்டி முடியாமல் பார்த்துக்க ஒரே முட்டா. பெரிய சண்டையாக இருக்குப்பா உள்நாட்டு போர். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளால் தீர்க்க முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம வெளியிலேருந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் கூட்டு போகிறாங்க. அவர் தான் தீர்த்து வைப்பார். அப்படியே வாங்கடே எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. தலிக்கிறே மூலி தலிக்கிற கும்பா. நீ தலிக்க எங்கே இருக்க முத்தலுக்கு? உனக்கு தேடி தான் வந்தேன். எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு தான் கொடுக்குறேன்டா. பாவம் ரொம்ப ஒடிங்கி போயிட்டா. மற்ற குட்டி கொடுக்கலாம். நம்ம அந்த நண்டு பேத்திக்கலாம். அவளுக்கு கொஞ்சம் இப்படி கொடுப்பேன். இவன் தான் ரொம்ப ஒடிங்கிட்டாங்க. தேத்தணும். அப்படியே 2-3 கையில் சிக்கிறத கொடுத்தேன்னா திண்டுக்கிற தின்னு அப்படி தின்னணும். கிடச்சி கேப்பில் நல்லா திண்டுக்க கீழே வைக்கிறேன். எடுத்து தின்று வாடி நண்டு பேத்தியே. எங்கே இருக்கா வாடி? ஒவ்வொரு தான் தின்றாங்க. அதை பார்த்து தின்னு. இங்கிட்ட யார் இருக்கேன்? நம்ம டைனோசர் மகன் இருக்கேன். உள்ளே இருக்கேன். மற்ற தின்றதை பார்த்து தின்றுச்சுன்னா பயவில் இன்னும் அவளுக்கு அந்த டேஸ்ட் கோலை தெரில. அதை சீமக்கரில் இலையை பிடிச்சி கடிக்கிறா. அவர் எல்லோரும் எதை பிடிச்சி கடிக்கிறாங்க. என்னடா என்னாச்சு? உங்கள் அம்மாவை காணாமா? யாத்தேன் உங்கள் அம்மா தெரிறதுலேருந்தா தின்றுட்டு தெம்பா தின்ட்டு அப்புறம் தேடு. அப்போ தான் தேடு இருக்குது. நல்லா தெம்பு கடிக்கும். தின்னு இந்திரா பேட்டே இந்திரா பேட்மேனு தின்றா நெத்துறா. இந்த ஓடியா நம்ம எங்கே இருக்கா நண்டு பேத்தி கூப்பிட்டே அப்பயே வர மாட்டேங்க. ஒரு யாத்தே நீ உங்கள் அம்மா காணன்றியா? உங்கள் அம்மா பக்கத்துலேயே வச்சு தின்னு. அப்படி தின்னு மண்டையை ஆடி தின்னு. அப்போ தான் கற்றுக்கு உனக்கு தெம்பு வரும். கத்தியே தொண்டை தண்ணி வற்றி போகுது பாய்வலிக்கு. ஜப்பானே எங்கே உங்கள் தங்கச்சி சிஸ்டர் டோக்கியோ காணும். அப்போ சிக்க மாட்டேன்றா. நீ தின்னு இந்தா இங்கே பாரு நெத்து. நெத்தை கையவே பார்க்க மாட்டேன்றா. இந்தரா நீயே தின்றா. நம்ம ரோசையாக கொடுக்குமா இல்லை நீயே தின்னு. வருவாடா ரொம்ப எங்கேயும் போயிருக்க மாட்டேங்க தானே இருப்பா. கண்டுபிடியா தின்றா. தெம்பா தின்றா. ஜெசிகா உன் மகனை சொல்லி வச்சுக்க. ரொம்ப சேட்டைக்கு போகிறேன் பயவில். எப்போ பார்த்தா ஏதாவது சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பாப்பி அட்டாக் பண்ணாத. நீ என்ன அதை விட பெரிய அட்டாக் பண்ணுறேன். கருத்த வனம் என்கிற கருத்து அதான் நான் பார்த்தேன். கருத்துன்றது கத்துவாளே பழகிட்டே. டோக்கியோ டோக்கியோ பிடிக்கிறா. சீக்கப்பட்ட கருத்து தின்னுங்க. 80 தட்டி போட்டிருக்கேன். நல்லா திண்டுக்க. நல்லா பழம் ஒரு காய் ரெவண்டை அடிக்கிறா. மிஸ்டர் பண்ண மரம் நல்லா திண்டுக்கடா. வாடா மிக்கி. நான் ஒன்று விடாம அவங்கெல்லாம் பெரிய ஆள் வந்துட்டேன். நான் ஸ்கைப்பால் வர்றா. அதுக்குள்ளே காலி பண்ணிடு. யார் நம்ம பேராண்டியா? டைனோஸு உன் பேர் என்ன பேர்? பேராண்டி பரவாயில்லடா. பண்ண மரம் கற்றுக் கொடுத்தா நல்லா கால் இப்படி கரெக்டாக போட்டு நிற்கிறேன். பற்றி அவங்கள ட்ரைனிங் எடுத்துட்டான். கொம்பா ஒன்றை மிஞ்சிறதுக்கு உன் மகனே வந்துட்டான்டா. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பயவில் அவ்வளோ தூரம் எக்கு போடுவாங்க. பரவாயில்ல அவனா வந்தியா எக்கு போட்டியான். டைனோஸே உன் பேரன் நீயும் கொம்பை அவனை தெரிஞ்சு உங்கள் வம்சம்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லா பேரும் அப்படியே நிழல் நம்ம ஸ்கைப்பால் படுத்த மாதிரி படுத்துக்க. எவனும் மேய தேவையில்லை. பேசாமல் படுங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, ப்ரோ உங்கள் மேய்ப்பு சரியில்லைனாங்க. அதுவும் மேய்ச்சல் சரியில்லைன்னு சொன்னார். அது உண்மை தான். காலையில் சரியில்லை. எல்லாத்தையும் நான் காலையில் சும்மா வெறும் பட்டரிலே விட்டுறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த 3 நாள் சாயந்தரம் செம்ம மேய்ச்சல் இருக்குது. நேற்று சாயந்தரம் இருக்குது பெஸ்ட்டு மேட்சை.
ஏன்னா நம்ம மிளகா தோட்டத்தில் போட்டிருந்தோம், உங்களுக்கு 3 குண்டு போட்டிருந்தோம். 3 குண்டில் ஒவ்வொரு குண்டு அப்போ தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் மேய்க்கிறோம். அதனால் இப்போ தான் கொஞ்சமாக விட்டுருக்கோம். மிளகாக்குள்ளே அதில் இருக்க புல் சிக்கிற புல் கிடக்கு. ஆனால் பிரச்சனையே இல்லை. பசங்களுக்கு சாயந்தரம் 4 மணி 4 to 4:30 போனேன்டா 5:30 6 மணி வரைக்கும் அங்கேயே கிடப்பாங்க. அப்படியே நிமிராமல் மேய்வாங்க. அம்புட்டு பச்சை புல். அதனால தான் காலையில் கொஞ்சம் நேரம் இங்கேயே மேய விட்டு அங்கே போய் மேய மாட்டாங்க. ஏன்னா சும்மா காஞ்ச புல்லாக கிடைக்க விட்டு வயக்காடு போயிட்டு வந்து நடக்க விட்டு பொழுத ஓட்டிட்டு 4 மணிக்கு அங்கே போனதை பார்ப்பீங்க. ஏன் ப்ரோ காலையிலே நீங்கள் போய் அங்கே விட்டால் நாளை தம்பி சீக்கிரம் பவுர்னு சீக்கிரம் விட்டுறலாம், மேய்ஞ்சிருவாங்க. அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் வெயிலுக்கு நிற்க மாட்டாங்க, நிழலுக்கு வருவாங்க. அப்புறம் வந்தாங்கன்னா திருப்பியும் திருப்பி பசி கொடுக்கும். சாயந்தரம் போனால் நிற்க மாட்டாங்க, ஏன்னா ஒரே வகையான புல். அதனால் சாயந்தரம் தான் எப்போயுமே பச்சையை காட்டுவோம். அப்போ வீட்டுக்கு போகிற இடத்துல சும்மா அப்படியே ஓடாமல் ஆடாமல் அப்படியே அசையாமல் மேயும். வெள்ளைப்பட 2 அப்போ வந்து நானும் பார்க்குறேன். உங்கள் அம்மாட்ட பால் கேட்க வேணும்னு தேடுறேன். ஆமா அவள் அங்கிட்டு இருந்து கூப்பிட்றது, நீ இங்கிட்ட இருந்து கூப்பிட்றது. இன்னும் பால் குடி மறக்கலக்கா. ஏன்னாடே இளந்தரிப்பில் கூப்பிட்ற. இன்னும் 4.5 மாதம் பார்த்துட்டு வர போகுது. இன்னும் பால் ஏங்கிக்கிறியான். ஏன் ஊமச்சி அடிக்கிட்டு பயப்படுறேன். இந்தா வார் இந்தா உனக்கு இந்தா ஏல வேணாம்மா, கிட்டேயே வர மாட்டாங்க. இந்தா ஊமச்சி இந்தா 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 இங்கே வர. இந்தா பயந்து போகிற சின்ன பிள்ளைந்து இன்னும் நம்பிக்கையில் இந்த இருக்கோ ஏல இந்த இருக்கிறேன் அப்படி வேறு உம்மச்சி ரசிகர் மட்டும் பயப்படுறாங்க. கிட்டேயே வர மாட்டேறா, அவள் தொடக்கூடாதுன்றா. இது போய் விட்டால் நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே மிளகா தோட்டத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு அவ்வளோதான் போர் அடிச்சிச்சு. நடையை கட்டுறாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த 3 நாள் நல்லா பச்சையாக மேயிறனால வேணான்றாங்க. இவங்களை மேட்டுக்காடு கொண்டு போகணுங்க. ஏன்னா மேட்டுக்காட்டில் நல்லா புல் தழுத்துருந்துச்சு. செம்பரியாடெல்லாம் மேயுது. கிட்டத்தட்ட ஒரு 5 உறுப்பு ஒரு 1000 கட்ட ஆடு இருக்கும் போல். தனித்தனியாக கடை போட்டு மேய்க்கிறாங்க. அதனால் ஒத்த புல் இல்லை. இவங்க அங்கே ஒரு நாள் பகலில் இந்த டயத்தில் போய் விட்டுட்டு 2 மணி நேரம் அங்கே சுத்தம் பண்ணோம். ஒரு புல் இல்லைடா, ஆகா இதை விட்டால் வேறு வழியிலன்னு சரி நேராக வந்துட்டு கம்மா தண்ணியை குடிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் போடணும். அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு புல்லோட அருமை. ஏன்னா ரொம்ப செல்லம் கொஞ்சிறாங்க, மெட்டு பண்ணுறாங்க. ஏன்னா புல் பார்த்து எங்கே போகுது தான் இருக்க பொறுமையாக மேய்ச்சிக்கிண்டு அப்படியே தோட்டத்தை பக்கம் விட்டா இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த மிளகா விட்டுட்டு பக்கத்தில் இருக்க பருத்தி காடத்தான் பாயிறாங்க எல்லாம் டார்கெட்டு. அதனால தான் ஒரு ரவுண்டு மேட்டுக்காடு போயிட்டு இவங்களுக்கு அங்கே ஒரு புல் இல்லைன்னு காட்டினா தான் ஆகா இதை விட்டால் வேறு புல் இல்லை, அப்போ நம்ம இதைத்தான் திங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. இப்படி தான் போன மட்டும் நம்ம ஒரு தடவை இந்த மக்கத்தோட்டத்துக்கு அப்போ போயிட்டு வந்து தான் நல்லா நினைஞ்சாங்க வயக்காட்டில். அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணணும். கருவாச்சி காய்ச்சே என்ன வந்தோடனே ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. எங்கே உங்கள் டாக்டர் முத்தலகு நல்லா வந்தோடனே தூக்கம் வந்துச்சு. ஏன் மேடம் மிக்கி இவனுக்கு பேர் மிக்கி வச்சதுக்கு காரணம்டா மிக்கி 17 ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. அதை வச்சு தான் பேரே வச்சது பைபிளில் மிக்கி. பைபிள் என்ன ஏன் யாத்து நண்டு மிக்கி என்ன வேணுமா நெத்து அதுதான் கத்துறா பைபிளில். எங்கே இருக்குது இதில் நெத்து இருக்காதாடி. 2-3 இலையவாது பிச்சு கொடுப்போம். இந்தா இங்கே ஒரு இலை நீ கேட்க போகிறேன் மிக்கி எடுக்க போகிறேன். பயவுள்ள என்ன அவளுக்கு அந்த விவரம் தெரில. இது எப்படி திண்டு போறியா. போன வருஷத்தில் இதே டயத்தில் சித்திரை மாதத்தில் எறும்பு மாடு இந்த ஏரியா பக்கம் நம்ம ஏரியா பக்கம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஏரியா கம்மாயில் மறுகம்மா அடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. வய டேம் ஓப்பன் பண்ணுறதுனால. அதனால் இங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க எனக்கு தெரிஞ்சு கரசக்காட்டு ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போயிருப்பாங்க. ஏன்னா கம்மா பெருச்சுன்னா அவங்களுக்கு கோடை மாதம் கம்மா பெருகுங்க. டேம் பக்கத்தில் இருக்கனால வகை டேம் மக்கள்லாம் தண்ணியை திறந்து விட்ருவாங்க. நமக்கு கொஞ்சம் வரது ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம அந்த தண்ணி ஏறினா கொஞ்சம் மேட்டில் ஏறி நம்ம கம்மாய்க்கு இப்படியே வரணும் இந்த பக்கம். அதனால் நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் கோடையில். அதனால் அடமலைக்கு வேண்டாம் லாக்கி இப்படியா சின்ன பொட்டு சிலுக்கு எல்லாம் போய்க்கிருக்காங்க. வாடா செம்பர சில்வா வாங்க ஓடி விட சசிகா. வீட்டில் ஏறதுக்கு முன்னாடியே நம்ம வயக்காட்டுக்கு போய் பசங்களை ரெஸ்ட் எடுத்து கொடுக்குறோங்க. போதையாவது வேப்ப மரத்தில் ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் போய் நிற்பாங்க நினைக்கிறேன். இங்கே வந்து நிற்பாங்க, அங்கே போனே ஓட்டம் பிடிப்பாங்க. அழுவுன்னு போனோன்னு ஏதாவது ஒரு சீட்டை பிடிச்சி படுத்துட்டு பேசாமல் ரொம்ப வர சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்க. நல்லா போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம். நேற்று மாதிரி அந்த அரிசி கொலை கூட்டு போகலாமா அங்கே போனால் ஒரு அரை மணி நேரம் மேய்ச்சிட்டு அப்படி பேசாமல் ஏதாவது ஒரு கிணத்து மேட்டில் போய் ரெஸ்ட்டை கொடுத்துலான்னு பார்க்குறேன். நான் பார்ப்போம் நம்ம பசங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க. போனால் சில பேர் 10 பேர் நின்றுக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 10 பேர் மேய்கிறாங்க வெயிலில். இந்த இலவட்டங்களாக இருக்கல இலசுகள் அதெல்லாம் வெயில் தாங்கிக்கிறது. இந்த வயசானப்பா இவ்வளோ எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கலாம் அசர மாட்டேனுது. நேரம் வெள்ளை தான் கரெக்டாக வராங்க. ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்த்தா எப்படா வேப்ப மரனால கிடைக்கும் இருக்காங்க. அந்த அளவுக்கு அப்படியே தூக்கத்துலேயே சொக்கி வராங்க. அடா கொம்பா தூக்கத்தில் முதல்ல இருக்கேன். மொழியே கைப்பால் மகளே வந்துட்டேன் வேறு போன எடுத்துக்கிட்டு ஏன் யாத்த விட மாட்டேனிக்கு. ஏன் யாத்து பாடி பயப்படாத கத்திக்கிட்டு இப்போ ஓடு கருத்து இது கத்துறவனா அம்மா வருவா வெயில் ரெண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவா அவர் கத்தியே இருக்கா. எங்கள் அம்மா வரமாட்டா எல்லாம் போகிறாங்க. தோவா இருக்க நம்ம ஸ்கைப்பால் அங்கே சீட்டை பிடிச்சி படுத்துட்டோம். அந்த வேப்பமரத்தில் இருக்காங்க. அவள் நல்லா போய் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எங்கிட்டு போயிட்டு வாங்கடா. இவங்க எல்லாம் நேரம் அங்கிட்டு தான் போகிறாங்க. நேற்று மேய்ச்ச இடத்துக்கு இந்த முள்ளுக்குள்ளே போகிறாங்க. பண்ண முறான் எதுக்கு கண்ணு மையை விரட்டிக்கிட்டே இருக்கா. என்ன இடத்துல கண்ணு மை பார்த்தாலே முட்டைன்னு தாங்க தோன்றா. முட்டிக்கிட்டே இருக்கா. டைனோஸு கிளம்பிட்டா. அவளை கட்டுப்படுத்த முடியாது. நேராக அவள் நெத்தை பார்த்தா சீமனத்தை பார்த்தானா பறப்பாங்க. அவளுக்கு என்னமோ தெரியல சீமனத்தை அவங்க ஏரியாவில் நல்லா தின்றுப்பா போல. அந்த டேஸ்ட்டுக்கு அவளுக்கு உசுரை விடுறான் அவர். அதுதான் முதலாக இருக்கா. வாங்கடே எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க வாங்க
ஒரு ரவுண்ட் அங்கிட்டு போயிட்டு வருவோம். ஓடு முத்தலுக்கு நம்ம கருத்தை உணத்தை கூட ஓடு. அப்படி ஓடினா தான் ட்ரைனிங் எடுத்துக்கிடுவோம். ட்ரைனிங் எடுத்து ஓடு. இப்போ கொஞ்சமாக ஒரு கருத்தை போனோம் நேற்று பிறந்தப்போ நம்ம முத்தலுக்கு எப்படி இருக்கா பாரு. சார் பால் இருந்தா குழச்சிக்க. நானும் பால் கொடுத்து பார்த்தேன். இப்போ இவ்வளோ குடிக்க மாட்டேட்டா. வேறு ஆட்டு விட்டு பார்த்தேன், அப்பயும் குடிக்கலை. அப்படியே இதாக போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் எடுக்குது. வாடா கம்பா பண்ணி எக்கடா இருந்தேன் என்ன வரைக்கும். ஓட்டம் பிடிச்சி ஓடுறா. மடிச்சு தவ்வில இந்த தவ்வு ஓடு. வேகமாக ஓடி உள்ளே போய் 2 நேரத்தை கடிங்க போங்க. மூச்சி அந்த வாய்க்காட்டுக்குள்ளே இறங்காத, அப்புறம் வாய்க்கால் தயாராகிடும். முடியா அந்த பக்கம் இறங்கக்கூடாது. நமக்கு அந்த பக்கம் நாட்டு அலவுடு. நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கு எந்த ஆடு மாடு செம்பரி ஆடு கிட மாடு கூட அலவுடு கிடையாது. ஓடு இந்த பக்கம் திரும்ப. நம்ம இதில் மேய்ஞ்சாலே போதுங்க. இதுலேருந்து அந்த போஸ்ட் மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்தப்போ அது இருக்க முன்னாடி இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு வேப்ப மரம் இருக்கா, அது ஃபுல்லாக அது வரைக்கும் மேய்க்கலாம். அதெல்லாம் தரிசு. ஏன்னா அதெல்லாம் அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணாமல் ஆடு மாடும் கிடையாது, அதனால் அதில் மேய்க்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் மேய்க்க முடியாது, இந்த பக்கம் மேய்க்க முடியாது. நம்ம எங்கே ஆடு மாடு இல்லாத இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம மேய்க்க முடியும். அதனால தான் ஆடு மாடு இல்லாத இடத்துல பிளேஸாக பிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யார் வம்பு தும்புக்கும் போகிறது இல்லை. எதுக்கு நம்ம வாட்டுக்கு அவங்க ஆடு மாடுக்கு தனியாக ஒதுங்கிருந்துங்க. அப்போ தான் நம்ம வாட்டுக்கு நல்லா மேய்க்க முடியும். இந்தா எனத்தோ 2 அரிசி குளம் இருக்குது, அதை கடிச்சாலே பசங்க கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் மேய்வாங்க. வெயிலுக்கு அவங்க ஓடி வந்துருவாங்க. டே நண்டு பேரா மும்மச்சிக்கிட்ட மேயாரா ஒரே முட்டை முட்டி போடுவா. மோசமானவ. சாரணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. பரவாயில்லையே, சாரணத்தையெல்லாம் வளருது. சாரணத்தையை ரொம்ப அதிகமாக திண்டா நல்லா பெருசாக வளர்ந்து படர்ந்து வளருங்க. திண்டா ஆடு மாடுலாம் ரொம்ப கழிந்துவாங்க. இது மாதிரி சின்னதெல்லாம் திண்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தான் சொல்லி வாய மூடலை. அந்த ஏரியா தாண்டி போகாதரா, போஸ்ட் மரம் தாண்டின்றேன். இங்கே நான் சொல்கிறக்குள்ளே ஏதாவது ஒரு சப்பம் மட்டும் ஓடு. இதுக்குள்ளே மேய்ஞ்சா பார்த்தாத எம்பிட்டு இருக்குது மனசார அரிசிக்கொலை. ஓடு கூட்டத்தோட போய் சேர். ஓடு எத்து நிறையா கிடக்குங்க பயக்குள்ளே. நம்ம பக்கத்துலேயே கரடி இருக்கா, அவ்வளோ கொடுப்போம். ஒரு சென்னக்குட்டி வேறு. கரடி பொள்ளத்தாச்சி பிள்ளைந்தா தின்னியா நெத்து. இங்கே வந்த கரடின்ட்டா இங்கே பாரு, கையா பாரு. நீ வாடு போகிறந்தா தின்னு, நீயே தின்னு நல்லா நெத்து. அப்படி தின்னு. ஏன்னா அவ்வளோ சென்னக்குட்டி ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாதம் 2 மாதம் கிட்ட வரும். இப்படி இது நம்ம கூட ஆடு மேய்ப்பல். அவரோட ஆடு. அவர் ஆளை காணோம். எப்படியோ கண்ணை கட்டி விடியாந்துச்சோல சேர்த்து வச்சுருப்போம். எப்படி வருவாங்க இந்த முழுக்குள்ளே நம்ம ஆடு கூட சேர்த்து மேய்ப்போம். ஓடுங்க எப்படியாவது கண்ணை கட்டி விடியாந்துறீங்க. உங்கள் ஓனரை எப்படியாவது ஏமாற்றிடுறீங்க. ஓடுங்க. கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்க விட்டுருச்சுங்க. சல்லு நேராக போய் ஒரு பருத்தி காடு இருக்குது. எங்கிட்டு வெள்ளாம் காடு இருக்குது, அதை தாங்க போகுது. இம்பிட்டு பச்சை இருக்குது, அதான் முள்ளுக்குள்ளே பற்றி விட்ருக்கேன். அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது. நம்ம பசங்க அசையாமல் நின்று கோரப்பொருள் மேய்ச்சிருக்காங்க. இந்த இருக்காங்களா கடா. இந்த கடா தாங்க நம்ம எப்படி எட்டயபுரம் பேராண்டி இருக்கலாம், அவங்க கூட பிறந்த கடா. ரெண்டுமே நம்ம கொம்பனுக்கு விழுந்த கடா. வாங்க ஓடியா எல்லா வெளியே வாங்க ஓடி. இப்போ தாங்க கொஞ்சம் நேரம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக நல்லா கோரப்பொருள் மேய்ச்சிக்கு இருக்குது. மேய்ங்க பச்சையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஓடாமல் மேய்ங்க ஒழுங்கா, சும்மா ஓடிக்கிருக்காமல். நம்ம பசங்க எல்லாம் வந்து நிழலில் தன்னாலே நின்ட்டாங்க. நேற்று நிற்க மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி நல்லா நிற்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அவங்க ஆடு எல்லாமே பசியில் மேய்ஞ்சிக்கிருக்கு. மேய்ட்டும் அது வாடு மேய்ட்டும். நம்ம பசங்க எல்லாம் நின்றால் போதும். நான் விட்டு யாரும் அங்கிட்டு போயிடாத வரைக்குதுரா. கடமாடு கண்டுபிட்டி எல்லாம் நிழலுக்கு வந்து நிற்கிது. நல்லா ஓடி பிடிச்சி வாண்டிக்கிருக்கு. அதனால ஒன்று ஆடை முட்டிப்பிடுங்க. கண்டுபிட்டியே முட்டு மாடு அதை விட முட்டிப்பிடும். இவங்க கூட்டத்தில் வில்லை எதுன்னு தெரியுமா? அந்த ஒரு பெரிய ஆடு அது வில்லை. ஆனால் அதை விட பெரிய வில்லை எதுன்னு தெரியுமா? இதான் நிற்கிதோ வருங்க, எங்கள் கிட்ட காட்டுறேன். இந்த ஓடுதோ வருங்க. இதாங்க சரியான வில்லை. இது நல்லா ஓடி சின்னதுலேருந்து ஓடி பழகுனது. இது பிறந்ததில்லை, வாங்கினது. அதனால தான் இந்த ஓட்டம் ஓடுது. ஆடு இருக்கிற ஆடு எல்லாத்தையும் கூட்டுக்கு வந்து இதாங்க. இந்த ஒரு ஆடு ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிடுங்க. எல்லா ஆடும் இதாங்க கெடுத்து விடும். அந்த அளவுக்கு ஓடும். அது கூட அந்த பெரிய இடத்த போகுது, அது கூட அந்த அளவுக்கு ஓட்டம் நின்றுச்சு. இது சரியான பார்க்க இப்படி இருக்குது. பழுனுக்க கொம்பு இல்லாமல் இருக்குது. வில்லை மோஸ்ட் வில்லன் தான் இருக்காங்க. இந்த கடை தாங்க கிட்ட காட்டுறேன் பாரு. நம்ம கொம்பனுக்கு பிறந்ததாங்க. இதுவும் நம்ம எட்டயபுரம் பேராண்டி ஒரே சூடு. நம்ம எட்டயபுரம் பேராண்டி வந்து 10 நாள் முன்னாடி சில்வா. இது வந்து 10 நாள் பின்னாடி பிறந்தது. கலர் அப்படியே நம்ம கொம்பனோட கலர் கொஞ்சம் லைட்டான மாடல் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. நம்ம கொம்பனுக்கு தான் பிறந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக கொம்பா நீ நடந்துக்கிட்டே தெரிய அப்படி. நம்ம பசங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நடந்துக்கிட்டே திரிங்க. இதெல்லாம் பசியில் மேய்ச்சிக்கிருக்கு நல்லா தீயா. மேயட்டும், நம்ம தான் சேர்த்து மேய்க்கணும் கொஞ்சம் நேரம் வரைக்கும். அவர் வர வரைக்கும். அவர் வந்துட்டாருங்க. அவரோட ஆடெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு அப்படியே நேராக பற்றி நம்ம கம்மா பக்கம் போகிறாரு. கூட கொம்பனும் கிளம்பிட்டான். அவங்க இதில் ஒரு குட்டி ஆடு வரட்டதுனால நம்ம கொம்பன் கிளம்பிட்டா. வரண்டா வாத்தியாரே, சாயந்தரம் உங்களை பார்ப்போம், பார்த்து பத்திரமா மேய்ச்சிட்டு வாங்க. நான் போகிறேன், போயிட்டு உங்களை சாயந்தரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். கிளம்பிட்டேன் பைபிள். இந்த போயிட்டாங்க. அவன் நிற்பான். நான் மூலியை பிடிச்சிட்டேன். மூலி வந்துட்டேன். நம்ம கருப்புசாமி வந்துட்டாப்புல. ஆனால் கொம்பனை கட்டுப்படுத்த முடியல. போயிட்டு வருவேன். எங்கள் கொம்பனை பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். நம்ம என்ன கிளம்பிட்டு தான் எங்கள் அம்மா பக்கம் போகணும்னா அங்கிட்ட அப்படியே போகல. சேர்த்து கொம்பனை சேர்த்து பிக்கப் பண்ணிக்கிட்டு தோட்டத்து பக்கம் போக வேண்டியதான். நான் மறுபடியும் அடுத்த ரெஸ்ட்டா இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களை அங்கேயே அந்த மரத்தில் நல்லா நிற்க சொன்னேன். அதில் எங்கே கேட்குறாங்க பயம் உள்ள உங்கள்கிட்ட அங்கிட்டு நகர்றாள் நம்ம ஸ்கைப்பால். ஒரு காலத்தில் நம்ம பண்ண முறை கலர் இதே கலர்லாம் நம்ம டைனோசர் இருந்திருக்கணும். அப்படியே வயசாக கலர் மொத்துதா. நம்ம பண்ண மரத்துக்கு எப்படி தான் வயசாகனா அப்படியே கலர் குறைஞ்சிருங்களுக்கு. எப்படி குறைஞ்சி சத்திய கலரு. இன்றைக்கி நம்ம டைனோசர் 8 வந்துட்டா. ஆனால் வயசு அனுபவம் இன்னும் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம். அடமலை பனி
கோடை மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கணும் நம்ம பனை மரம். இப்போ எல்லாத்தையும் தாங்கிட்டு ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்கா பையன் உள்ள. அங்கிட்டு கடமாடு இருக்குது. நம்ம நேரம் அந்த ஸ்கைப்பில் போகிற இந்த முழுக்களை கொண்டு போய் அப்படி நைட்டாக பசங்களை தண்ணி விடவும். வாங்கடா தண்ணி குடிக்க கிளம்பலாம். ஓடி 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 ஓடு 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 கத்திக்கிட்டே ஓடுறி ஸ்கைப்பால் மக்களே. கூட்டத்தோட கூட்டம் ஓடு ஓடு நடா ஓடு. நேரம் இங்கேருந்து நம்ம 1/2 கிலோமீட்டர் போகணும். ஓடு ஓடு ஓடு. பொறுமை இங்கெல்லாம் தண்ணி இல்லைடா, கம்மாய்க்கு தாண்டா போகணும். இங்கே ஒரு பழத்தில் தண்ணி இருந்துச்சு, அதுவும் காலியாகிடுச்சு, வெயிலுக்கு உரிச்சிக்கிச்சு. இன்னும் போகணும், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போவோம். வாங்க நடைய கட்டு ஓடியா. என்ன ஸ்கைப்பால் மகளே அம்மா எல்லாம் ஓடுறாங்கம்மா, வாமா போவான். எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க. நம்ம ஓடிக்கிருவா, அங்கிட்டு போய் 2 கிருவா, திருப்பி கத்திக்கிருவா. ஓடிக்கிட்டே இருவா, திருப்பி 2 கிருவா. மோனிக்கா ஓடு மோனிக்கா, தண்ணி போய் குடிக்கணும். தண்ணி குடிக்கிற விட்டுட்டு அப்புறம் அங்கிட்டு நெத்து பறக்கினீங்கன்னா இன்னும் சத்தியமாக அரை தண்ணி குடிப்பீங்க. இங்கேயே குடித்தாதான் உண்டு. ஓடியாப்பா எல்லாம் ஒன்று சேருங்க. போய் தண்ணி குடிப்பீங்கன்னா நெத்து பறக்க கரடியா என்ன எங்கே இருக்க தண்ணி உனக்கு தாக எடுக்கலையா? போய் விழுந்தடிச்சு போகிறாங்க. இப்போ தாங்க கொஞ்சம் தண்ணி சூடு இல்லாமல் இருக்காதான் நல்லா 2 பொறுமையாக குடிக்கிறாங்க. நல்லா குடிச்சுங்கடா. இருக்கிற போட்டு காலையில் குடித்த தண்ணி காலையில் எத்தனை 10:15 குடித்தது. இப்போ மணி கரெக்டாக 4:30 ஆகுது. பூச்சே என்ன பண்ணிக்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? பூச்சே பூச்சி பேச்சு காக்கா பூச்சே என்ன கண்டுக்கு இருக்க? தண்ணி தாக எடுக்கலையா? பூச்சே ஓடு பூச்சே தண்ணி குடிச்சிக்காயே. சரி நண்பர்களே, தண்ணிக்கு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பிளான் நம்ம தோட்டம் தான், விரலில் நல்லா மிளகா பிரியாணி தான். அங்கே போய் பசங்களுக்கு நல்லா கொடுக்க வேண்டியதான். அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க என்றால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்க. பிடிக்காதுன்னா எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட்டாக. இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களை விரைவது நான் உங்கள் பிளாக் டைமண்ட். பட்டா பார்க்கலாமா? பட்ட சில வண்டு வரைக்கும் எல்லாம் ஓடிக்கிட்டாங்க. ஓடி என்ன எல்லாம் சிலையை நின்ட்டாங்க. சரி நண்பா அப்பம்மா எனக்கு ரொம்ப தாக எடுத்துச்சு. தண்ணி காலி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வாட்டர் காலி. போய் தோட்டத்தில் போய் கடை தண்ணி குடிக்கணும். ரைட் பாப்பா பாய். வட்ட சில வண்டு வரைக்கும்